உங்கள் தியாகத்தை நினைக்கும் போதே புல்லரிக்கிறது. சொந்த மகனை பறிகொடுத்த சோகத்தை மறந்துவிட்டு மன்னன் மகனை காப்பாற்றிவிட்ட மகிழ்ச்சியில் திளைக்கின்றீர்களே. அவர் மன்னன் மகன் என்பதால் மட்டும் நான் அவரை காப்பாற்றவில்லை வைத்தியரே. அவர்தான் இந்த நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம், வேதனை இருளை போக்க வந்த விடிவெள்ளி. 300 ஆண்டுகளாக நம்மை கவியிருக்கும் அடிமை தலையை, அவமான மூடுபனியை விலக்க வந்த அற்புத பேரொளி. அந்த உத்தமருக்காக பலியிட எனக்கு ஒரு பிள்ளைதானே இருந்தார் என்று நான் வருந்துகிறேன் வைத்தியரே. அமைச்சரே, வைத்தியரே, இளவரசர், இளவரசர், இளவரசர். அமைச்சரே, தயவுசெய்து இப்படி வாருங்கள். வாழ்க இளவரசர், வாழ்க இளவரசர், வாழ்க இளவரசர். வணக்கம் இளவரசே. அமைச்சரே, என்ன இது? என் கண்களை ஒத்திக்கொள்ள வேண்டிய இந்த கணங்கள் என்னை கைகூப்பலாமா? இது நியாயம்தான் அமைச்சரே. இளவரசே, நெறிமறந்த துரியோதனாதிகள் கொண்டு வீழ்த்தினார்களே வீர அபிமன்யுவை. அதை போல நமது விடுப்பறையரின் மைந்தனை, அதுவும் மனமாகி வாழும் முன்னரே அழித்து விட்டார்களே. வைத்தியரே, சற்று முன் நீங்கள் இருவரும் பேசியதை நானும் கேட்டேன். விழுப்புண் ஏற்பதும் வீரமானம் எய்துவதும் நமது மரபு, பெருமைக்குரிய செயலும் கூட. இருப்பினும் அமைச்சரே, எனக்காக உங்கள் மைந்தன் இறந்தான் என்ற பயிற்சிமையை என் இதயத்தில் ஏற்றிவிட்டீர்களே. மன்னிக்க வேண்டும் இளவரசே. போர்க்களத்தில் தேவைப்பட்டது தலைமை, அதுவும் இளவரசர் சுந்தரபாண்டியரின் தலைமை. அந்த அவசரத்தில் எனக்கு தோன்றிய ஒரே வழி என் மகனை. நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்க வேண்டியதை பற்றி சிந்திப்போம். ஆம் வைத்தியரே, இந்த வினாடி முதல் பாண்டி நாடு விடுதலை பெற வேண்டும் என்கிற சுதந்திர வேட்கையை மக்களின் மனத்தில் மட்டுமல்ல, அவர்கள் நாடி நரம்புகள் எல்லாம் ஏற்றுவேன். புரட்சி கனலை தூண்டி விடுவேன். என் ஆர்வை நண்பனாம் ஆளவாய் நம்பியையும் எனது ரத்தத்தின் ரத்தமான ஆயிரக்கணக்கான உடன்பிறப்புகளையும் கொன்று குவித்த பகைவர்களை நிச்சயம் பழிவாங்கிய தீர்வி. இந்த மண்ணின் மீதானே, என் அண்ணனின் மீதானே.